5th கியரில் 96க்கு மேலே போயிடுச்சு. ஆறிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கூல் ஆகிட்டு இருக்கு, பரவாயில்ல. ரைடு கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 75 கிலோமீட்டர் 1 hour காமிக்குது. ரெஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் பயங்கரம் இப்போ தான் வலிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இந்த ரோட்டில் வந்து அப்படியே லைட்டாக அப் டவுன் இருக்குல்ல கல்லுக்கெல்லாம். ஸோ ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் பர்சனல் ரீசனுக்காக அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறேன். ஐ மீன் கூர்க்கு போகிறேன். ஸோ த சிட்டி ஆஃப் ஸ்காட்லாண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, கூர்க்கு தான் போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்குது. அது முடிச்சுட்டு நான் அங்கே முடிஞ்ச பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா 9-10 ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி காலைல 4 o'clock வீடு விடணுன்னு இருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா 4 o'clock வீடு விட முடியலங்க. நல்லா படுத்து தூங்கிட்டுறேன் டயர்டில். ஸோ 8 மணிக்கு இருந்துச்சு, ஒரு ஹவரில் ரெடி ஆகி 9 மணிக்கு வீடு விட்டேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 230 to 40 கிலோமீட்டர் சம்திங் காட்டுது இங்கேருந்து. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 6 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். ஆனால் இங்கே லைட்டாக டிராஃபிக்காக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த சிட்டியை தாண்டினா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். பட் நல்லா இருக்குது. எல்லோரும் என்னையே பார்க்குறாங்க கைஸ். இந்த வண்டி வச்சுட்டு இருக்கிறதுக்கும் அந்த கேமராலாம் போட்டுட்டு இருக்கிறதுக்கும் எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க. என்னவா இருக்கும், பைத்தியக்காரனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் ஹைவே கனெக்ட் ஆகிற ரோடு கொண்டோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் இருக்குல்ல. ஸோ இந்த ஃப்ளேவரில் வந்து கார் 4 வீலர் மட்டும் தான் போகணும். ஸோ 2 வீலர் வந்து போகக்கூடாது. ஸோ அதனால நான் வந்து கீழே போயிட்டுருக்கேன். ஒரு வாட்டி எப்படி தான் என்ன ஆகிட்டு இருந்துச்சு, மேலே 2 வீலர் போகக்கூடாதுன்னு எனக்கு தெரியலையா ஸ்டார்டிங்கில். நான் என்ன பண்ணிட்டேன், தெரியாமல் என் ஃப்ரெண்டை கூட்டின்னு என் ஸ்கூட்டியில் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து போலீஸ் எல்லாம் பிடிச்சி பயங்கரமான பஞ்சாயத்து ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அது போட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தால் அப்லோட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஜாலியாக போயிட்டு இருக்கேங்க. நான் ஒரு 70 to 80 100க்குள்ளே எப்படி மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ட்ரிப்பெல்லாம் 0 பண்ணியிருக்கேன். ஸோ டாப் ஸ்பீடு, மைலேஜ் எல்லாம் இதில் செக் பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஸோ அன்றைக்கி வந்து ஒரு 150 கிலோமீட்டர் தான் சம்திங் ஓட்டேன் டோட்டலாக. இன்றைக்கி ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம். அப் அண்ட் டவுன் 500-600 கிலோமீட்டர். ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, ஆல் செட் டு கோ. ஓண்டித்தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் டீ பிரேக் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. கொஞ்சம் காலையிலே கிளம்பியிருந்தா தான் நல்லா இருந்திருக்கும். வெயில் வரத்துக்குள்ளே டக்குன்னு போய் சேர்ந்துட்டுருக்கலாம். இப்போ வேறு வெயில் பயங்கரமாக அடிக்குது. பரவாயில்ல, இன்னொரு 200 கிலோமீட்டர்ஸ் தான். ஆல்ரெடி 35 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னொரு 200 கிலோமீட்டர் தான். போயிடலாம், பிரச்சனை இல்லை. சரி, இப்போ ஒரு தாத்தா வந்துருந்தாருங்க. ஐயோ பாவம், வயசாயிருக்கு. ஆனால் நல்லா அட்வைஸ் பண்ணாங்க. நானும் சரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். நம்ம என்ன சொன்னால் அவங்க பேஜார் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் அவ்வளோதான். யாருன்னா அட்வைஸ் பண்ணால் கேளுங்க. டக்குன்னு நீ யாரா எனக்கு சொல்கிறதுக்கு அப்படின்லாம் கோவப்படாதீங்க. பாவம், அவங்க லைஃப்பில் பட்டது அவங்க வந்து சொல்லுவாங்க. கேட்குறது, அது எடுத்துக்காதது உங்கள் விஷயம். ஆனால் யாருன்னா என்ன சொன்னால் கேளுங்க. ஓகேவா? அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குமோ அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, இப்படி இருப்பான்னு. பாவம் தாத்தா ஒரு 20 நிமிஷமாக பேசினே இருந்தாருங்க பாவம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது மைசூர் கிட்ட வந்துட்டோங்க. ஓகேவா? நான் ஒரு 79 கிலோமீட்டர்ஸ் கண்டினியூஸாக ரெடி பண்ணிட்டேன். இன்னும் வந்து எனக்கு பெயின் வந்து ஃபீல் ஆகல. அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது வண்டி ஓட்ட. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த வந்து லவ்வோட பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சத்தியமாக இது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சில பேர் சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ் வண்டியெல்லாம் ரொம்ப பெயின் ஆகும் ப்ரோ, லாங்லாம் சான்ஸ் இல்லை R15 அப்படின்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹேண்டில் பாரெல்லாம் ரேஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதே நீங்கள் லவ்வோட ஓட்டி பாருங்களேன், உங்களுக்கு எதுவும் கஷ்டமாக ஃபீல் ஆகாது, சந்தோஷமாக இருக்கும் ஓட்ட. எனக்கு வந்து அப்படி தான் பைக்கில் வந்து ரொம்ப பிடிக்கும் ஓட்ட. ஆனால் சோலோ ரைடு வந்து நல்லா இருக்குங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, என்னன்னு தெரில, சொல்ல முடியாது. இனிமேல் சோலோ கூட பண்ணிடுவேன். இது மைசூருக்கு இன்னும் 68 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ 68 அங்கே ஒரு 150 என்னமோ இருக்கும். டோட்டலாக இன்னொரு 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குது டோட்டலாக. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 o'clock போயிடுவேன். கொஞ்சம் வேகமாக ரெடியாக இருந்தால் வேகமாக போயிட்டுருப்பேன்.
ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா திருப்பி நான் நாளைக்கு ரிட்டர்ன் வரணும். நாளைக்கு ஈவினிங் வேலை இருக்குது. ஸோ கைஸ் ஒரு ரோடு கிடச்சிருக்கு. டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ண டைமு டெஸ்ட் பண்ணிடுவோமா? இருங்க. செகண்ட் கியர் 42 தான் போகுது. தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் பார்க்க முடியல. இங்கே சரிங்க, டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடுவோம். சே, ரோடு காலியாக இருந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. சே, மொக்கை வாங்கிட்டேடா, மொக்கை வாங்கிட்டியே. 5th கியரில் எவ்வளோ போதும் பார்க்கலாமா? 5th கியரில் 96க்கு மேலே போயிடுச்சு. ஓ 111ங்க. நல்லா தான் ஸ்பீடாக போகுதுங்க. அந்த பைக்கு த்ராட்டில் கொடுக்குறது இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு. வேறு எனக்கு பைக் த்ராட்டில் கொடுக்குறது வந்து அவ்வளோ பிடிக்குங்க. ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கட்டும். டாப் ஸ்பீட் பார்க்கலாம். அப்பயே நான் டாப் ஸ்பீட் பார்த்துட்டேன். ஒரு 124 சம்திங் போனேன். 124 126 சம்திங் போனேன். ஓகே, அப்போ கேமரா ஆன் இருந்தது. அப்போ தான் ஞாபகம் இருந்துச்சு கேமரா ஆன் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. இங்கே என்ன ப்ராப்ளமா, இது மாதிரி சென்டரில் வந்து ரோடு கொடுத்துட்றாங்களா, டக்குன்னு குறுக்க வந்துடுவானுங்க. அப்படின்னு சும்மா விளையாட்டா டெஸ்ட் பண்ணுறது வந்து சீரியஸாக போய் முடிஞ்சிடக்கூடாது பார்த்தீங்களா? அதனால தான் பார்த்து போயிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த ரோடு கிடைக்குங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணுறேன். இப்போது 89 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டேன். லைட்டாக தாகமாக இருக்குது. எங்கன்னா ஸ்டாப் போடணும், ஜூஸ் கீஸ் குடிக்க. பார்த்துடலாம். 109 110. ஹம்பு இருக்க மாதிரியே இருக்குது, ஆனால் இல்லாத மாதிரியும் இருக்குது. பாருங்க, இங்க ஹம்ப் வந்து இருக்கு, ஆனா ஹம்ப் சிம்பிளே போடலங்க. இப்படி இருந்தா எப்படிங்க? ஐயோ, சரி, இதுக்கு மேலே ரோடே ஃப்ரீயாக இருக்காது இருக்கு. நான் முன்னாடி போயிட்டு பண்ணுறேன். எங்கண்ணா? கடவுளே, வெயில் மட்டும் பயங்கரமாக அடிக்குது. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் தான் இருக்குது. இவ்வளோ சீக்கிரம் இந்த இதில் விட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருப்பேன். ஐஸ் தலைவன் கூல் ஆகிட்டுருக்கான். நம்ம அப்படியே வண்டி எடுத்து ஜம்மு போந்துட்டான். ஒரு பாயிண்ட் கூட கம்மியாகல. 114 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் ஃபியூல் ஃபுல் பண்ணதுலேருந்து. ஓகே, போமா. ஓகே, எல்லாம் எடுத்துக்கணும்ல. ஃபோனு எல்லாம் எடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு எவ்வளோ கிலோமீட்டர்? இன்னொரு 120 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. ஒரு 1.5 hour 11-12 ஆக போகுது. 12:31 போயிடுவேன். ஓகேவா? இப்போ
சின்னதாக ஒரு பிரேக் வந்து எடுத்தோம். இந்த ரோட்டில் ஹைவேல விட்டுருந்தா இவ்வளோ சீக்கிரம் போயிட்டு இருப்போம். மைசூர் ஹைவே இது. பட் என்ன இதில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அதான் பெரிய பிரச்சனை. இல்லை அலோவ் பண்ணிட்டு இருந்தால் டக்குன்னு போயிட்டுருப்பேன் நான். இந்த ரோட்டில் போகிறதுனால டக்கு டக்குன்னு வண்டியெல்லாம் குறுக்க வருமா, ஸோ பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. இல்லை நான் எப்பயோ போய் செஞ்சுட்ருப்பேன் இந்த வண்டியில். பாருங்கள், செம்ம ஸ்மூத்தாக, எந்த பிரச்சனையும் இல்லை. பேரிகேட் போட்டு வச்சுருக்கானுங்க, அப்படியே போயினே இருப்பானுங்க அவனுங்க பாட்டுக்கு. நம்மளுக்கு அப்படியா, இந்த சர்வீஸ் ரோட்லேயே போக வேண்டியதாக இருக்கும். வாங்க, எனக்கு வந்து இப்பயே அப்படியே லாங் டிரைவ் போகணுன்னு தோணுங்க. இது சீரியஸாக சொல்ல போனால் எனக்கு லடாக்கெல்லாம் போகணுன்னா ரொம்ப ஆசை. ஸோ அந்த யூடியூப்பில் வீடியோ வந்துனே இருக்குமா, என் யூடியூப் எடுத்துன்னு வச்சுக்கேன், யூடியூப் ஆகட்டும் இன்ஸ்டா ஆகட்டும், ட்ராவல் ரிலேட்டடாக தான் வந்துனே இருக்கும். அது பார்க்கும்போதெல்லாம் தோணும், சார் நம்மளும் எப்போ போவோம் அப்படி இப்படின்னுலாம் ஆசையாக இருக்குது. லாங்கெல்லாம் எப்படி லாங் போகணும், இந்தியா ஃபுல்லாக சுற்றணும். கொஞ்சம் வேகமாக கிளம்பிட்டு இருப்பேன். காலைல ஒரு 4 o'clock வீடியோ விட்றதா தான் பிளானாக இருந்தது. ஓகேவா, ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா நேற்று ஒரு 12:30 1 ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு வரேன். ஓகேவா, வந்துட்டு சரி ஆஃபீஸாக நம்ம வண்டியில் தானே போகிறோம், சரி வண்டி எடுத்து கொஞ்சம் தொடச்சி வைப்போம், கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்காக வண்டி எடுக்கலையா. சரி சொல்லி நேற்று ராத்திரி வந்தோடனே வண்டி கவர் எடுத்துகிட்டு சரி தொடச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு வண்டி ஓப்பன் பண்ணேன்னா பார்த்தா ஹெவி டஸ்ட்டு மண்ணாக இருக்குது. சரிரா, ஏன்னா லாஸ்ட் வீக் நான் வந்து ஒரு ரைட் போயிட்டு வந்திருந்தேன். ஓகேவா, ஸோ எல்லாம் கேடிஎம் பாய்ஸ் கூட ஒரு ரைட் போயிட்டு வந்திருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா வண்டி ஹெவி டஸ்ட்டாக இருந்துச்சு, ஹெவி மண்ணாக இருந்துச்சு. சரி இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது, நம்ம அவ்வளோ தூரம் போகிறோம், கொஞ்சம் வண்டி கொஞ்சம் வாஷ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 12:30 1:30 ஆயிடுச்சு, 1:30 2:30 ஆயிடுச்சு, 2:30 3 ஆயிடுச்சு. 3 மணி வரைக்கும் வண்டி கழுவுனேன். இன்ச் பை இன்ச்சாக கழுவி அதை தொடச்சி அழகு பார்க்குறதுக்குள்ளே 2:45 3 மணி ஆயிடுச்சா. அப்புறம் இதுக்கு மேலே முழிச்சிருந்தா சரிப்பட்டு வராது. இதுக்கப்புறம் அப்படியே ரைடும் பண்ண முடியாது, ஏன்னா பின்ன தூக்கத்தில் வண்டி ஓட்டினா ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன். காலைல பார்த்தா 8 மணிக்கு எந்திரிக்கிறேங்க. பின்ன என்ன பண்ணுறது, பார்த்தா 9 மணிக்கு ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணேன். இல்லைன்னா நான் கொஞ்சம் வேகமாக வீடு விட்டுருப்பேன். இன்னும் மைசூர் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, போயிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த வெயிலாக இருக்கிறதுக்கு தான் இன்னொரு பக்கம் கொஞ்சம் லைட்டாக இரிட்டேட்டிங்காக இருக்குது ஓட்டுறதுக்கு. வெயில் இல்லாமல் கொஞ்சம் ரெய்னி டைமில் இல்லாட்டி மான்சூன் டைம்லலாம் ரெடி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்போது ஃபீலே ஆகாதுங்க, ஜாலியாக ஓட்டினே போயிடலாம் நான் ஸ்டாப்பாக. இந்த வெயில் இருக்கிறதுனால உள்ள அப்படியே சூடாகினே இருக்கும். இருந்தாலும் இப்போ ஜாக்கெட்டெல்லாம் போட்டிருக்கேன், அவ்வளோ உடம்பு சூடாக மாட்டிருக்கு, தலை தான் ரொம்ப சூடாக இருக்குது. இந்த ஹெல்மெட் போட்டு கொடுத்து பார்த்துப்போம். தலையும் பார்த்தீங்களா, ஜாலியாக பஸ்ஸில் போகிறோம். கைஸ், ஒரு சம்பவம் ஆகி போச்சு. நானும் பேசிக்கின்னு தப்பான ரூட்டில் வந்துட்டேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பி ரூட்டை எடுத்து போகணும். ஒரு 2-3 கிலோமீட்டர் அது வந்துட்டேன், திருப்பி பின்னாடி போகணும். சே, ஃபஸ்ட்டே பார்த்து வந்துடலாம், தப்பு பண்ணிட்டேன். சரி இருங்க. நான் அப்படியே ஜாலியாக பாட்டு கேட்டுக்கின்னு என் மனசுக்குள்ளே நான் பேசிக்கினேன், நெக்ஸ்ட் என்ன பேசணும் அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கின்னு தப்பான ரூட்டை வந்துட்டேன். மைசூரில் வந்து மாட்டிக்கினேன். சார் எனக்கு ஒரு இடத்துல டவுட்டாக இருந்துச்சு, சே வாடா பார்த்துக்கோ நம்ம மட்டும் தான் வண்டி இருக்கு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் நான் போயிட்டேன்னா பார்த்தா தப்பான ரூட்டுங்க. ஸோ கைஸ், நான் பார்த்தீங்கன்னா ரோடை பார்த்தா கோட்டை விட்டேன். இந்த மேலே போட்டுருக்கு பாருங்க, மடிக்கேரி உஞ்சூர் ரோடெல்லாம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ அந்த மைசூருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது வந்து லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏன்னா நான் அவ்வளோவா ட்ராவல் எங்கேயும் பண்ணதில்லை, இப்போ தான் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ல, லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஒரு 2-3 கிலோமீட்டர் சுத்தல விட்டுருச்சேன்னு மைசூர் ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டேன். எப்பா நல்லா தான் இருக்குது மைசூர். ரைடு கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு.
இன்னொரு 75 கிலோமீட்டர் 1.5 ஹவர் காமிக்குது. 3 மணி ஆயிரம் மாட்டிருக்கு. நான் எதுவும் பிளான் பண்ணால் எதுவும் நடக்குது. பரவாயில்ல போ. ஓகே கைஸ், அழைக்கிற மட்டும் தான். ஓகே கைஸ், அப்படியே போக வேண்டியதான் ஜம்முன்னு. எப்பா அடிக்கிற வெயிலுக்கு நான் தண்ணியை குடிச்சிக்கினே இருக்கேன். ஏன்னா அவ்வளோ டீஹைட்ரேட் ஆகுது அடிக்கிற வெயிலுக்கு. இதெல்லாம் லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு பிரேக் போட்டோன்னு. ஆல்ரெடி 170 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். நான் வந்து ஒரு 80 to 100 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர் ஸ்பீடாலாம் போல 80 to 100 அந்த இதில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சரியான ஹைவே கிடைக்கல. ஸோ ஓவர் ஸ்பீடிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இன்னும் இந்த ஊர் சைடெல்லாம் போகும்போதெல்லாம் நல்லாயிருக்கும். இல்லை ஜில்லுன்னு சே காஃபி அவர் ஊற்றிக்கிச்சு ஜீன்ஸில். சில பேர் கேட்பாங்க என்னடா அடிக்கிற வெயில காஃபி எல்லாம் குடிக்கிறேன்னு. நான் வந்து ஒரு டீ லவருங்க. ஸோ என்ன தான் வெயில் அடித்தாலும் என்ன தான் மழை அடித்தாலும் டீ குடிச்சிருவேன். அது ரொம்ப பிடிக்கும் ரைடு போகும்போது டீ குடிக்கிறேன். இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. கைஸ் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போடுங்க, கமெண்ட்டு போடுங்க. அப்போ தான் எனக்கு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறதுக்கு. பரவாயில்ல நம்ம வீடியோ இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்ல வேறு மறந்துட்டேன். லாஸ்ட் டைம் வந்து நான் போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ மிடில் கிளாஸ் பாய் டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்க. சீரியஸாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அந்த வீடியோ அவ்வளோ போகணும். ஏன்னா அப்லோட் பண்ண ஃபஸ்ட் டே பார்க்கும்போது ஒரு 20 வியூஸ் தான் இருந்துச்சு. சரி என்னடா கஷ்டப்பட்டு 20 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கோம், கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி டைமெல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேஜாரில் இருந்தேன். இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு கூட 20 பேர் தான் பார்த்துருக்காங்கன்னு. சரி பரவாயில்ல கூட நம்ம பண்ணுவோம், ஒரு நாள் இல்லாண்டி ஒரு நாள் நம்ம வீடியோ ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சும்மா ஆகிட்டேன். ஸோ 2 நாள் விட்டு பார்க்குறேன் 1.8K போயிடுச்சுங்க வீடியோ. பயங்கர கமெண்ட்டு, எல்லோரும் கமெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப பேர் லைக் பண்ணுறாங்க. 1.8K. ஸோ ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் 1.8K போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கரண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 250 இருக்காங்க. நான் இந்த வீடியோஸ் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து 137 சம்திங் இருந்தாங்க. இப்போ வந்து 250 ஆகிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தா இன்னும் நான் நல்லா வீடியோ போட ட்ரை பண்ணினே இருப்பேங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வீடியோவாக நான் கொடுத்துனே இருப்பேன். ஸோ லைட்டாக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த பைக் இது. ஸோ அதுக்கு வந்து 11K வியூஸ் போயிருந்துச்சு ஷார்ட்ஸில். பரவாயில்ல, ரொம்ப ஹாப்பியாச்சு. யூடியூப்பில் இன்ஸ்டாவில் அவ்வளோவா சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்க எனக்கு. யூடியூப்பில் வந்து நல்லா சப்போர்ட் கிடைக்குது கைஸ். சொல்ல மறந்துட்டேன் கைஸ், இன்ஸ்டாவில் யாரும் என்ன ஃபாலோ பண்ணலாம்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. கண்டென்ட் கிரியேட்டர்லாம் அப்படியே சிரிக்கிறாங்க, என்னடா வெறும் 180 ஃபாலோவர்ஸ் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு. கொஞ்சம் லைட்டாக ஃபாலோ மட்டும் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். நான் கண்டிப்பாக யார் என்ன மெசேஜ் பண்ணாலும் கமெண்ட் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இன்னொரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இது பேர் வந்து தித்திமத்தி ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேலை தான் இருக்குது. இது ஒரு இந்த ஃபாரஸ்ட் வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஃபாரஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு டீப் ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. பட்டு ஒரு வாட்டி ஃபாரஸ்ட் ஃபயர் ஆனதுனால பாதி ஃபாரஸ்ட் வந்து எரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் சான்சஸ் இருக்குது guys. ஏன்னா இப்போ வந்து 2:15 கிட்ட ஆகுது. அனிமல்ஸ் இருந்தால் தண்ணி குடிக்க வரும்போது இல்லை ரோடு கிராஸ் பண்ண வரும்போது பார்க்கலாம், சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் இருங்க. ரோட்லலாம் தனியாக வரும்போது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் டைம்லலாம் மோஸ்ட் ஆஃப் பைக்கை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நைட் டைமில். 2 வீலர் 4 வீலர், சரி 4 வீலர் மட்டும் தான், பெரிய வெஹிக்கிள் மட்டும் தான். 2 வீலர் வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க நைட்டில்.
ஆனால் நான்லாம் லாஸ்ட் டைம் வந்துலாம் வந்துருக்கும்போது ஈவினிங் டைமில் வந்திருந்தேன், ஒரு 5-6 அந்த டைமுக்கு. அப்போல்லாம் ஆனெல்லாம் ரோட்டில் இருந்துச்சு, ஓகேவா. ஸோ அப்போல்லாம் நான் எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கேன். ஆனை இருக்கும், மான் இருக்கும். நான் இது வரைக்கும் ஆனை பின்ன மான் மட்டும் தான் பார்த்துருக்கேன் இந்த ரோட்டில். லக்கு இருந்துச்சுன்னா இப்போ காணும். ஓஹோ, வெயில் மட்டும் பயங்கரமாக அடிக்குது. இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு, இப்போ திருப்பி வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் அனிமல் கிராசிங் ஏரியா. செக் போஸ்ட் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ பாலிவட்டா கோனிகுப்பா 17 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் ஃபாரஸ்ட் இருக்குது, பட் இது வந்து மெயின் ஃபாரஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து சப் ஃபாரஸ்ட் மாதிரி. ஸோ எனக்கு லக் இருந்துச்சுன்னா இங்கே கூட எதுனா கிடைக்கும், பார்க்கலாம் இருங்க. அந்த ரோடு வந்து தெரியுதா, ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லு இப்படி மேடு மாதிரி இருக்குங்க. ஸோ வந்து எனக்கு வந்து பேசிக்கலாக பைக்கு நான் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பைக்கை பக்கத்தில் வச்சு வேறு எதை சொன்னாலும் எங்கள் அம்மாவை தவிர வேறு யாரை கம்பேர் பண்ணாலும் நான் பைக்கை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ பைத்தியம் நான் பைக்கில், ஓகேவா. பிரேக்கப் தர வழியோட நம்ம வண்டி வந்து சின்னதாக ஸ்க்ராட்ச் ஆகி டென்ட் விழுந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த வழி தாங்க ரொம்ப. அதுக்கு முன்னாடி எந்த வழியும் பெருசு இல்லை. ஒரு பைக்கில் வர அளவு மட்டும் தான் ரிலேட் பண்ண முடியும் இதை. நல்லா ஜில்லாக ப்ளசண்ட்டாக இருக்குது. தலைவன் பார்த்தீங்களா எவ்வளோ கெத்தாக பார்த்துருக்கான். ஸோ இவங்கெல்லாம் இங்கேயே இருக்கவங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வீடு இருக்கும்ல, ஸோ இவங்கெல்லாம் இங்கேயே இருக்கவங்க. இவங்களுக்கெல்லாம் பழகி போய்ட்டுருக்கும். ஒரே மயான காடாக இருக்குது, ஒரு யானையும் காணும். ஓ, எலிஃபண்ட் கேம்பே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எலிஃபண்ட் கேம்பில் வந்து எலிஃபண்ட் இருக்கும் கன்ஃபார்ம். நான் உள்ளே விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எலிஃபண்ட் ஐயோ இவ்வளோ லைட்டாக இருந்தால் நான் எலிஃபண்ட் எங்கேன்னு காட்டுறது. ஃபுல்லாக வேலியாக இருக்குங்க. எலிஃபண்ட் அங்கே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா. ஸோ எலிஃபண்ட் சின்னதாக நின்றுருக்கு. சே, இந்த ரோட்டில் நிற்கக்கூடாதுங்க, அத்தாங்க பிரச்சனை. இங்கே வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்க யானையை வந்து பிடிச்சி வளர்ப்பாங்க, ஓகேவா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எலிஃபண்ட் இருக்கிறது. தெரியாதுன்னு தெரில, அங்கே இருக்கு பாருங்க. ஸோ எலிஃபண்ட் வந்து போகுது. சரி, நம்மள அப்படியே போகலாம். எப்படியோ வந்ததுக்கு வந்து ஒரு யானையை வந்து காட்டிட்டு பண்ணேன்னு சந்தோஷம். உங்களுக்கு கரெக்டாக வீடியோவில் தெரிஞ்சாங்கன்னு தெரியல. நான் வந்து ஃபோனில் வந்து ஒரு கிளிப் எடுத்திருக்கேன், அதை வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் தேருங்க. ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் என் ஊர். ஒரே ஃபுல் காஃபி எஸ்டேட்டாக இருக்கும். ஸோ வெயில் வந்து அடிக்குது இல்லைன்னு இல்லை, பட் ஃபுல்லாக செடி இருக்கிறதுனால, ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால நல்லா கோல்டான ப்ளசன்ட் இருக்குது. இதே நம்ம ரெய்னி சீசன்லாம் வந்தோன்னா, ஐ மீன் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த டைமில் வந்தோன்னா செம்மையாக இருக்கும், ஃபுல் க்ரீனிஷ். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு பிக் இருக்கும் பாருங்கள். நான் வந்து ஒரு மலை கிட்ட உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருப்பேன். ஸோ அது வந்து இங்கே தான், அது செம்மையாக இருக்குங்க அந்த பிக் மட்டும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிக் அது. ஸோ அது வந்து நான் ஆகஸ்ட் டைமில் வரும்போது எடுத்தேன். அப்போ வந்து கொஞ்சம் மழை, பின்ன நல்லா ஃபாகியாக இருந்துச்சு. அதே இன்னும் ஜூன், ஜூலைலாம் வந்துருந்தேன்னா இன்னும் செம்ம ரெயினாக இருந்திருக்கும், செம்ம பிக் வந்துருக்கும். ஸோ இந்த வாட்டி அதான் பிளான் பண்ணியிருக்கேன், ஓகேவா. ஸோ என்னன்னாலும் பரவாயில்ல,
ஜூன் இல்லாட்டி ஜூலை ஸ்டார்டிங் இல்லாட்டி ஜூன் எண்டில் வந்து ஒரு ட்ரிப் போயிடணுங்க. சிக்மங்களூரில் மெயினாக சக்கலேஷ்புரா கிட்ட, பின்ன இங்கே மடிக்கேரி நல்ல ஒரு ரவுண்ட் அடிச்சிடணும். செம்மையாக இருக்குங்க இந்த இடம்லாம். எனக்கு வந்து இப்போல்லாம் இந்த மாதிரி சின்ன பசங்களை பார்க்கும்போது என்ன தோணும், சரி நம்ம பெரியவன் ஆகாமல் இருந்திருக்கலாமோ, சின்ன பையனாகவே இருந்திருக்கலாமே, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம்னு தோணும். ஏன் சொல்லுங்கள், எந்த கமிட்மெண்ட் இருக்காது, எந்த டென்ஷனும் இருக்காதுங்க, ஜாலியாக இருக்கலாம். சீரியஸாக இது அவங்க நம்ம கூட பேசலை, இவங்க நம்ம கூட பேசலன்னு ஒரு டென்ஷன் இருக்காது. நம்ம அவங்களுக்காக இப்படி இருக்கணும், இவங்களுக்காக இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் இருக்காது. அவ்வளோ சந்தோஷமான லைஃப் இருக்கும் சின்ன வயசில். ஆனால் அதே கொஞ்சம் பெருசாக மெச்சூர்டாக ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். என்ன பண்ணுறது, எல்லாம் வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே அடாப்ட் பண்ணிக்கணும். பட் எனக்கு வந்து இந்த பைக் வாங்க இன்ஸ்பிரேஷன் நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து இந்த பைக் வாங்குற இன்ஸ்பிரேஷன் வந்து சத்தியமாக எங்கள் அம்மாவால் தாங்க வந்தது. இல்லைன்னா எனக்கு அவ்வளோ க்ரேஸ்லாம் இருந்தில்லை. எனக்கு என்ன இருந்ததுன்னா ஜாலியாக இருக்கணும் வீட்டில். எனக்கு என்னென்னா ட்ராவல் கூட எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தில்ல, ஓகேவா. எனக்கு என்னென்னா ஜாலியாக வீட்டில் சோம்பேறியாக படுத்துட்டு இருக்கணும் அப்படி இப்படின்னு தான் நான் இருந்தேன். ஒரு இன்சிடெண்ட் வந்து என் லைஃபே ஒரு மாதிரி லைட்டாக சேஞ்ச் பண்ணிருச்சு. எப்போனா ஒரு வாட்டி எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஓகேவா. அப்போ வந்து என்கிட்ட வண்டி இருந்தில்ல, எதுவுமே இருந்தில்லை. நான் வந்து வேறங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன், ஓகேவா. அண்ணா தருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தருவாங்க வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஜுரம். எங்கள் அம்மாவோட நடக்கவே முடியல, லிட்டரலாக எங்கள் அம்மாவோட நடக்கவே முடியல, ஓகேவா. எங்கள் அம்மா ஃபுல் ஜுரம், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். ஸோ அந்த டைமில் வந்து யாரும் இருந்தில்லை. நான் என்ன பண்ணுறது, அந்த டைம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வண்டியாவது வேணும் இல்லை, யாரும் இல்லைன்னா கூட நானும் அது கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் வண்டி எவ்வளோ பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து வண்டி கிடைக்கல, ஓகேவா. சீரியஸாக அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. சார் இப்போ மட்டும் ஒரே ஒரு வண்டி இருந்திருந்தால் நான் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அப்படின்னு தோணுச்சு. அப்போ வந்து எங்கள் அம்மாவை நான் நடக்க வச்சு கூட்டின்னு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு, வேறு வழி இல்லாமல். அந்த டைமில் எனக்கு காசு இருந்தில்லை, வண்டி இருந்தில்லை, ஆட்டோக்கு ஸ்பெண்ட் பண்ண காசு இருந்தில்லை. ஸோ வண்டி வந்து கொடுக்குற அளவுக்கு அப்போ யாரும் இருந்தில்லை. அப்போ வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். இப்போ தான் முடிவு பண்ணேன், ஒரு நாள் இந்த இந்தியாவில் இருக்க மொத்த வண்டி என்னோடய கேரேஜில் இருக்குன்னு முடிவு பண்ணேன். ஸோ இதுதான் என்னோடய ட்ரீமு. என்னென்ன வண்டி இருக்கோ எல்லா வண்டியும் வாங்கி வைக்கணும் நான். அது இப்போ ஆனாலும் சரி, இன்னொரு 40-50 வருஷம் ஆனாலும் சரி, அதுக்காக நான் கஷ்டப்பட்டுன்னே தான் இருப்பேன். என்னென்ன வண்டி இருக்கோ எல்லா வண்டியும் வாங்கி வைக்கணுங்க, எனக்கு அதான் ட்ரீம். ஏன்னா அந்த டைமுக்கு வந்து ஒரு வண்டி இருந்தில்ல, அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஓகேவா. ஓ பாய் பசங்களாம் பாய் சொன்னாங்க, சரியாக கேட்கல பேசினதில்லை. ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து வண்டியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து எங்கள் அம்மா அழுதுட்டாங்க. சார் இந்த டைம் ஹெல்ப் பண்ண நம்மளுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேஜாராச்சு எனக்கு. ஸோ அது வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சு. கார் ஆகட்டும், பைக் ஆகட்டும், எல்லாம் வாங்கி வைக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டோரி வந்து சில பேருக்கு வந்து மொக்கையாக இருக்கலாம், என்னடா இது மொக்கை போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், ஓகேவா. பட் எனக்கு வந்து பர்சனலாக இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி தான், ஓகேவா. எனக்கு வந்து இந்த இதால் தான் நான் அவ்வளோ மோட்டிவேட் ஆகிருக்கிறது வண்டி மேலே. வண்டி வாங்கணும்னு. ஏன்னா நான் அந்த ஸ்கூட்டி வாங்கி ஒரு 1 year ஆச்சு. இப்போ இந்த வண்டி வாங்கணும்னு ரொம்ப பேர் என்ன கொஸ்டின் பண்ணாங்க, ஸ்கூட்டி தான் இருக்குல்ல, பைக் என்னத்துக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கொஸ்டின் பண்ணும்போது நான் சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு தான், என்னால் முடியுது, நான் வாங்க இருக்கேன், அவ்வளோதான், ஃபினிஷ். உங்களுக்கு அவ்வளோதான். சம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ அதை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்களே. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கிறத தவிர நீங்களே மோட்டிவேட்டே ஆகிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ திருப்பி நான் அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து பாலிபட்டா போகிற ரோடு, ஓகேவா. பாலிபட்டா அப்படி தான் சொல்லுவாங்க, ஓகேவா. அதுக்கு போகிற ரோடு. ஸோ இங்கெல்லாம் எங்கள் அம்மா சைல்டுஹுட்டில் இருந்துட்டாங்க. இங்கே இதுக்குள்ளே போனால் எஸ்டேட் மாதிரியெல்லாம் இருக்கும். நான்லாம் சின்ன வயசுலலாம் சம்மர் ஹாலிடேஸ்க்கெல்லாம் இங்கே வந்துடுவேன். அத்தை மாமா வீடு இருக்கும், ஆயத்தா வீடு இருக்கும், ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். அதான் சொல்கிறேன்ல, சின்ன வயசு வந்து கோல்டன் பீரியடுங்க. இப்போ யாருன்னா என் வீடியோ பார்க்குற ஸ்கூல் படிக்கிற பசங்க இருந்தால் உங்கள் சின்ன வயசில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கோங்க, ஓகேவா. லைக் நீங்கள்லாம் காலேஜ் வந்துட்டிங்கன்னா, ஒரு வேலைக்கு போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்காது. நீங்கள் சின்ன சந்தோஷம் வந்து நீங்களாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஆனால் சைல்டுஹுட்டில் வந்து அப்படி இல்லை. இது ஹாப்பினஸ் எல்லாம் தானாக க்ரியேட் ஆகிக்கும். நீங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ஹாப்பினஸ்க்காக நீங்களே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபேக்காக. நான் சொன்னேன்ல, இப்போ வந்து என்ஜாய் பண்ணி சின்ன வயசில் என்ஜாய் பண்ணிக்கோங்க, பெருசாகிட்டு பண்ணி என்ஜாய் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா,
இப்போ சின்ன வயசுல நான் யாருன்னா நீ என்ன போகிறேன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், என்னப்பா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்படி இப்படி நல்லா சொல்லிட்டு இருப்பேன். ஓகேவா, ஜாஸ்தி சம்பாதிக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும் ஏகப்பட்ட சொல்லிட்டு இருப்பேன். அப்படியே ஒரு காலேஜ் போகும்போது யாருன்னா வந்து கேட்டால் இந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆகணும், அந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பேன். அது இப்போல்லாம் யாருன்னா என்கிட்ட வந்து கேட்டால் லைக் வாழ்ந்தாலே போதும்ப்பா அப்படின்னு தோணும். ஏன்னா ஸோ காலேஜில் வந்து ஒரு ட்ரீம் இருக்கும் நம்மளுக்கு, இது பண்ணணும் அது பண்ணணும்னு. ஓகேவா, ஆனால் வந்து நீங்கள் வளர வளர தான் தெரிய வரும் இந்த ரியாலிட்டிக்கும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் நினைப்பீங்க சின்ன வயசில், நம்ம வந்து இப்படி தான்டா நல்லா சம்பாதிக்கணும், பணக்காரனாக வாழணும், அப்படி இப்படின்லாம் சில பேர் நினைப்பீங்க. ஆனால் அதே ஒரு ரியாலிட்டி வேர்ல்டுக்குள்ளே வரும்போது வந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம அதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகும். ஓகேவா, ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நைட் 8:05 ஆகுது. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்படியே டார்க்காக இருக்கா, செம்மையாக இருக்குல்ல. ஒரு நைட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ். ஸோ போன வேலை வந்து முடிஞ்சிச்சு. நாளைக்கு திருப்பி அவங்கள மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பெங்களூர் கிளம்ப வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம இங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாமாவோட வீட்டுக்கு தான் போகிறோம். அதாவது எங்கள் அம்மாவோட அண்ணோட ஹவுஸ்க்கு. ஓகேவா, ஸோ நான் வந்து விலாக் வந்து அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது, பர்சனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா இருந்தேன். அப்புறம் பார்த்தா இப்போது வீட்டுக்கு போகிற வழியில் வந்து ஃபுல் டார்க்காக இருக்கா. அங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல் ஃபாரஸ்ட் ஸ்ப்ரெட் பாருங்கள், ஃபுல் ஃபாரஸ்ட்டாக இருக்கா. சரி இது அப்படியே ஒரு வீடியோ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஃபாரஸ்ட் ரோட்டில் மிட் நைட்டில் பாருங்கள், மிட் நைட் இல்லை இந்த ஊருக்காரங்களுக்கு இதுதான் மிட் நைட்டு. ஓ லெஃப்ட் எடுத்தாச்சு. ஸோ இந்த சைட்லலாம் கொஞ்சம் டேஞ்சர் தான் கைஸ். ஏன்னா இங்கே எல்லாம் டைகரே வரும், எலிஃபண்ட் இல்லை டைகரே வரும். ஐயோ ஐயோ சாமி கைஸ், இது சரியான ஆஃப் ரோடாக இருக்குது கைஸ். எங்கேயோ இறங்கி போகிற மாதிரி இருக்குது எதுக்குள்ளேயோ. ஒரு ஸ்போர்ட்ஸ் வண்டியே நான் ஆஃப் ரோடு ஆன் ரோடுன்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ணுறேன். பாப்பா நல்லா இருக்காண்ணா. அங்கே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை வந்து ஏறினேன், மலை மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, ஸோ அந்த இதே மாதிரி டவுன் வந்து அங்கே வந்து அப்பா இருந்துச்சு. அங்கே ஏறும்போது வந்து வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து சரி இந்த வீடியோ கிளிப்பை வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்துகிட்டு இருக்கேன். ஐயோ நான் சொல்ல கூர் வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கணும். ரோடெல்லாம் இப்படி தாங்க. கீழெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல் ஆஃப் ரோடு தான். ரெஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் பயங்கரம் இப்போ தான் வலிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இந்த ரோட்டில் வந்து அப்படியே லைட்டாக அப் டவுன் இருக்குல்ல கல்லுக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் கை கடிக்கிறதுக்கு வந்து லைட்டாக பெயின் ஆகுது கைஸ். ஸோ காலையில் இருக்குது, இது என்ன காலையில் இருக்க பாருங்கள் பயங்கரமாக இருக்கும். எப்போட ஒரு பக்கம் அட்வென்ச்சரஸாக இருக்குது, இன்னொரு பக்கம் லைட்டாக பயமாக இருக்குது. வண்டி லைட்டாக ஸ்லிப்பாக வர மாதிரி இருக்குது. டயர் வந்து கிரிப்பு சரியாக தரமாட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். மட்டில் லைட்டாக ஸ்கிட் ஆகிற மாதிரி பயமாக இருக்குது. எங்கே விட்டுருச்சுன்னு தெரியல வண்டியை. பாருங்கள் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோலாம் போடுறேன். நான் என்ன கேட்டேன், ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு எவ்வளோ சப்ஸ்கிரைபு. வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே.